கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். இந்த ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நேற்றும் இன்றும் என்று மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கிருபையாக ஆண்டவரே, நீர் கொடுத்த மகிழ்ச்சியான மனமகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த கால வேளையிலே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் இணைய வழியாக உம்மை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சுவாமி ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடுகிற பாடல் மூலமாக, தியானிக்கிற வசனத்தின் மூலமாக ஆண்டவர் எங்களோடு பேசுகிறாக. எங்களுடைய திருச்சபை மக்களுக்கு இது மிகவும் ஆசீர்வாதமாக அமைய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை ஆரம்பத்தில் முடிவரை தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் இணைந்து 200 கீதம் 25வது பாடலை பாடுவோம். 1000 பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களேன். ஆயிரம் பாடல்களே ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களே. யாவரும் தேமொழி பாடல்களால் இயேசுவை பாடிட வாருங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். புதிய புதிய பாடல்களே புனைந்தே பண்களும் சேருங்களே. துதிகள் நிறையும் பானங்களால் தொழுதே இறைவனை காணுங்களே. என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். நெஞ்சின் நாவின் நாதங்களே நன்றி கூறும் கேதங்களால் மிஞ்சும் ஓசை தாளங்களால் மேலும் பரவசம் கூடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். எந்த நாளும் காலங்களும் இறைவனை போற்றும் நேரங்களே சிந்தை குளிர்ந்தேன் ஆண்டுகளாய் சீயோனின் கீதம் பாடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். ஜெபம் பண்ண கடவோம். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன ஒருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தமப்படுகிறவருமாயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணங்கள்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமற் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு.
நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லாம் அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, எல்லாரும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். சொல்லாலும் செயலாலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்திருந்தால் தேவனுடைய சமூகத்திலே முழு மனதோடு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக எல்லாரும் இணைந்து பாவருக்கு ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழிவலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிக இணங்கி நடந்தோம். மது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரை தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உடலாக நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தம ஜனத்துக்கு பாவ மோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனது சேரத்தக்கதாய் இத்தருணத்தை நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுடலாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திருந்தலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்று நுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். வேதமாடம் வாசிக்க கேட்போம். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் அடங்கிய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல். அன்று சாயங்காலத்தில் இயேசு சீசர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறு படகுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்பது வாசிக்க வேண்டிய திருமறை பாடம் வாசித்தாயிற்று. அறிவிப்புகள். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை காண்களுடைய பெயர்களை வாசிக்கிறேன். முதலாவதாக பிறந்த நாட்களை காண்கிறவர்கள், இன்று திருமதி பெர்சிஸ் பாக்கிய ஜோதி, வைஃப் ஆஃப் ஜேசன் தர்மராஜ், ஜே ஜோன்ஸ் திரவியம், சன் ஆஃப் ஜேக்கப், எஸ் ரீனா ஜாய், டாட்டர் ஆஃப் சாமுவேல் சுரேஷ், எஸ் டேனிஷ். திங்கட்கிழமை திருமதி ஜோதி கமலம், வைஃப் ஆஃப் ஜெயக்குமார், பொன் ஏஞ்சல், டாட்டர் ஆஃப் இஸ்ரவேல்,
கிளாடிஸ் ஸ்மைலி டாக்டர் ஆஃப் மாணிக்கராஜ் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திரு ஜி செல்வின் துறை, ஆர் விஜிபிரியா, திருமதி எஸ்தர் மேரி ஒய்ஃப் ஆஃப் கே ஜெபமணி, திருமதி ஸ்டெல்லா மேரி ஒய்ஃப் ஆஃப் பிரின்ஸ், திருமதி பன்னீர் செல்வம் ஒய்ஃப் ஆஃப் சாமுவேல் செல்லக்கண்ணு. 12ஆம் தேதி புதன்கிழமை திரு ஜே தாமஸ், திரு ஏ செல்வின் மோசஸ், திருமதி ஞானமலர் ஒய்ஃப் ஆஃப் யோபுதாஸ், திருமதி ஆனந்தராணி ஒய்ஃப் ஆஃப் காந்தி டேவிட் செல்லையா. 13ஆம் தேதி வியாழன்கிழமை திரு ஏ யோபுதாஸ், ரெவரண்ட் ஏ ஜேசுநேச பாண்டியன், வி ஷெர்வின் சன் ஆஃப் விக்டர் சாம் ஜேசுதாஸ். 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருமதி பொன் விஜயா ஒய்ஃப் ஆஃப் டேனியல் தர்மராஜ். 15ஆம் தேதி சனிக்கிழமை திரு எஸ் செல்வராஜ், திரு டி தேவராஜ், ஜே ஜாஃப்னி டாக்டர் ஆஃப் இயேசுதாஸ் துரை சிங், திரு டி பாபு புஷ்பராஜ், ஏ ஜெரிக்சன் ராஜா சன் ஆஃப் ஆப்ரகாம் ஜெபஸ்டின் ஆகியோர் இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாட்களை காண்கிறார்கள். இந்த வாரத்திலும் தங்களுடைய திருமண நாளை நினைவுகூறுகிற தம்பதியினர் பெயர்களை வாசிக்கிறேன். இன்றைக்கு திரு சுரேஷ், திருமதி மெர்லின் ஜெயபாரதி தம்பதியினர். 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திரு குட்சன் மெர்லின் எம்ரால்டு தம்பதியினர். 12ஆம் தேதி புதன்கிழமை திரு ஹென்ரி கிறிஸ்டோபர் ரஞ்சிதகனி தம்பதியினர் மற்றும் திரு ஏ ஸ்டீவன் ராஜ் ஃபெமிலா தம்பதியினர், திரு ஜே ஐசக் நேசகுமார் ஜெபபாலின் தம்பதியினர் மற்றும் திரு டி பொன்துரை தங்கத்தாய் தம்பதியினர். 13ஆம் தேதி வியாழன்கிழமை திரு தீர்க்கதரிசி கிரேஸ் வனஜா தம்பதியினர், திரு ஜெய்சுநேசன் காமராஜ் விமலா தம்பதியினர், திரு ஜெயக்குமார் வின்சி கார்ல் தம்பதியினர். வெள்ளிக்கிழமை 14ஆம் தேதி திரு மில்டன் ஜெபராஜ் ரஜிலா, திரு மாணிக்கராஜ், திருமதி மேரி ஆகியோர் கொண்டாடுகிறார்கள். மற்றும் 15ஆம் தேதி சனிக்கிழமை திரு ஜான் ஆபிரகாம் ஆகிஸ் அருமையம்மாள் தம்பதியினர் ஆகியோர் இந்த வாரத்திலே தங்கள் திருமண நாட்களையும் நினைவு கூறுகிறார்கள். பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாடுகிற உங்கள் யாவரையும் அன்போடு இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை ஆசரிக்கிறேன். அன்பான குடும்பத்தாருக்காக நாம் ஜெபிப்போம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறேன். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வாரத்திலும் ஆண்டவரே தங்களுடைய பிறந்த நாட்களை மற்றும் திருமண நாட்களை அனுசரிக்கிறேன். எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்ற வேத வார்த்தையின்படி தேவ ஆலயத்தின் ஆசீர்வாதங்களை அவர்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. புதிய ஆண்டிலே புதிய கிருபைகளை கொடுப்பீராக. புதிய வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய கனத்தினாலும் மகிமையினாலும் தேவன் முடிசூட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் எண்ணி முடியாத நன்மைகளையும் எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்தமான கர்த்தரை தருகிறோம். திருச்சபையின் பிள்ளைகளை எல்லாரும் இணைந்து வாழ்த்துகிறோம். தேவ ஆசீர்வாதம் எப்போதும் நம்ம குடும்பத்து பிள்ளைகளோடு நிறைவாய் தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த விவாக அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, திருநெல்வேலி திருமண்டலம், மேலசிவந்திபுரம் சேகரம், மேலசிவந்திபுரம் பரிசுத்த கல்வாரியின் ஆலய சபையை சார்ந்து திரு அதிசயமூர்த்தி, திருமதி எலிசபெத் மேரி அவர்கள் குமாரன் செல்வன் ஏ ஆஸ்டின் ஆபிரகாமும், தென்னிந்திய திருச்சபை கோயம்புத்தூர் திருமண்டலம், ஈரோடு சேகரம் பிரப் நினைவு ஆலயம் சபையை சார்ந்த திரு ராஜசேகர், திருமதி வசந்தா அவர்களின் குமாரத்தி செல்வி ஆர் பெனிட்ராவும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இவர்களை பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாது. காரணமாவது நியாயமான தடையாவது உண்டென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலமாக சேகர தலைவருக்கு தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கையாகும். தென்னிந்திய திருச்சபை, திருநெல்வேலி திருமண்டலம், மேலசிவந்திபுரம் சேகரம், மேலசிவந்திபுரம் பரிசுத்த கல்வாரியின் ஆலய சபையை சார்ந்த திரு அந்தோணிராஜ், திருமதி தங்கராணி அவர்கள் குமாரன்
செல்வன் ஏ ஆசிர் ஜெபக்குமாரும், திருநெல்வேலி திருமண்டலம் அம்பாசமுத்திரம் சேகரம் பரிசுத்த திருத்துவன் ஆலயம் சபையை சார்ந்த திரு மூக்கன் திருமதி சுப்புலட்சுமி அவர்களின் குமாரத்தின் செல்வியின் எம் சண்முக சுபாவும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இவர்களை பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாத காரணமாவதும் நியாயமான தடையாவதும் உண்டென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலமாக சேகர தலைவருக்கு தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கையாகும். விவாகம் செய்து கொள்ளப் போகிற மணமக்களுக்காக நாம் ஜெபிப்போம். குடும்பத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். குடும்பத்தின் தலைவராக இருந்து குடும்பத்திலே நன்மையான காரியங்களை ஊற்றுகிற ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து இறங்கி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்ற வார்த்தைமிடி சுவாமி, அன்பான குடும்பத்து பிள்ளைகளுக்கு தேவன் நன்மையான ஈவுகளினாலே ஆண்டவர் நிரப்பி இருக்கிற தயவுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தாவே, திருமணத்திலே இணைப்பதற்காக ஆயத்தப்படுகிற மணமக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு பிள்ளைகள் ஏற்ற வேளையில் இணைக்கப்பட்டு ஆண்டவர் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. திருமணத்துக்கென்று எடுக்கிற முயற்சிகள் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பிரசன்னம் தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மாறாத கிருபை அன்பு பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். காணாமல் கல்யாண வீட்டிலே பிரசன்னமாக இருந்து உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தின தேவன் அன்பான குடும்பத்தாருடைய இல்லத்திலும் கர்த்தர் ஆட்சி செய்து உம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமான கரத்தில் தருகிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். நீதிமானோ பாடி மகிழ்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த இடத்திலே நாம் யாவரும் கரங்களை தட்டினவர்களாக நித்திய ஜீவன் பாடல் புத்தகத்திலிருந்து என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறான் என்று உணர்ந்தவர்களாக இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே என்று அவனுடைய ஆனந்தத்தை உணர்ந்தவர்களாக நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். ஆனந்தம் என் இயேசு தருகின்றான், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகின்றான். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதன் மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன், உன்னதன் மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன், தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறுவார் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறுவார் நம்மை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கிரீடம், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் நமது கிரீடம். அல்லேலூயா ஆனந்தமே,
அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு, வழிகளில் எல்லாம் நம்மை காக்க தூதர்கள் நமக்குண்டு. பாதம் கள்ளி மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார், நம் பாதம் கள்ளி மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன், சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு, சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் நமக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை, தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம், அவரது நாமம் அறிந்த நமக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகின்றார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆம், ஆண்டவருடைய சமூகத்திலே எப்பொழுதும் ஆனந்தம் இருக்கிறது. ஆகவே நாம் செய்ய வேண்டியது ஆண்டவரை துதிப்போம் துதிப்போம் துதித்துக் கொண்டே இருப்போம். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக யாவரும் இருந்த இடத்திலே தலைகளை தாழ்த்தி நாம் ஒரு நிமிடம் ஜெபம் செய்வோம். மகிமையும் மாற்றுமையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே நித்திய பேரின்பமும் மகிழ்ச்சியும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது ராஜா. இப்பொழுதும் நாங்கள் உங்களுடைய சத்திய வேத வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நாமே எங்களோடு பேசுவீராக. எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்திலே உமக்கு பிரியமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைச்ச நாமத்திலே இந்த இணையதள வாயிலாக உங்கள் மத்தியிலே ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு என் கொடுத்த வாய்ப்புக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதுமாக இந்த வேளையிலே உங்கள் மத்தியிலே ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 41 வரை உள்ள வசனங்கள். யாவரும் திருப்பி வைத்துக் கொள்வோம். மார்க்கின் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் அடங்கிய வேத வசனங்களிலிருந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். இந்த வேத பகுதியிலே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை அழைத்து கொண்டு அக்கறைக்கு போவோம் என்று சீஷர்களோடு சென்ற ஒரு பயணத்தை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியை நாம் அநேக முறை வாசித்திருக்கிறோம். அநேக முறை நாம் இதிலிருந்து அநேக செய்திகளை கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இதிலிருந்து
ஓரிரு வார்த்தைகளை நம்மோடு கூட பேச போகிறான். இதற்கு தலைப்பாக கொடுக்க நான் ஆசைப்படுகிறது, ஆண்டவரோடு ஒரு பயணம், கர்த்தராகிய கிறிஸ்துவோடு ஒரு பயணம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்றும் இன்னுமாக நம்மை பரலோகத்துக்கு நோக்கி அவர் அழைக்கிறவருமாகவும் காணப்படுகிறான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் தன்னிடத்திலே ஆண்டவர் அழைக்கிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. இந்த வேத பகுதியிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். வசனம் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே, அன்று சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சீஷர்களை பார்த்து அழைக்கிறார். இந்த வேத பகுதியிலே 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு படகுல ஏறி ஜனங்களை, தன்னை சுற்றியிருந்த ஜனங்களுக்கு அவர் போதனை பண்ண துவங்குகிறார். அநேக காரியங்களை போதனைகளாக கற்றுக் கொடுத்து விட்டு சாயங்கால வேளையிலே சீஷர்களை அழைத்து அவர் பயணத்தை மேற்கொள்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி ஆண்டவரோடு இந்த சீஷர்களும் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த படகிலே ஆண்டவரை வைத்துக் கொண்டு தங்களுடைய பயணத்தை துவங்குகிறார்கள். அந்த பயணத்தை துவங்கினதிலிருந்து என்னென்ன காரியங்கள் நடைபெற்றது என்பதை நாம் வேகமாக தியானிக்க போகிறோம். பயணம் துவங்குகிறது. வசனம் அடுத்ததாக சொல்லுகிறது, என்ன நடந்தது என்று பார்த்தீர்களானால் ஆண்டவரோடு கூடிய உள்ள பயணத்திலே 37வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரோடு உள்ள பயணம். ஆனால் இங்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலை, கடலிலே அந்த படகு சென்று கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது என்றால் அந்த பிரயாணத்திலே ஒரு பெரிய பிரச்சனை உருவாகிறதாக இருக்கிறது. பிரயாணத்திலே பிரச்சனை ஏற்படுகிறது. என்ன பிரச்சனை என்று பார்க்கும் பொழுது நமக்கு நன்றாக அந்த வசனத்தை வாசித்த உடனே நாம் அறிந்து கொள்ள முடியும். பலத்த சுழல் காற்று அந்த படகு மூழ்கத்தக்கதாக மோதி அடிக்கிறது என்று சொல்லுகிறோம். ஒருவேளை யோசிக்கலாம், ஆண்டவரை அழைக்கிறார் இந்த பிரயாணத்தை, ஆண்டவரும் அந்த படகுல இருக்கிறார். ஆனால் என்ன நேரிடுகிறது என்றால் பெரிய ஒரு சுழல் காற்று நேரிடுகிறது. சாதாரணமாக நாம் இந்த தார் சாலையிலே செல்லும் பொழுது எதிர்காற்று அடிக்கும் என்றால் நம்மால் நம்முடைய வாகனத்தை ஒழுங்காக இயக்க முடியாது. நம்முடைய திசை மாறும், நம்முடைய செயல் நிலை மாறும், நம்முடைய உடலிலிருந்து முழு பலனும் போகும். ஆனால் சாதாரண தரையிலே கூட நமக்கு இவ்வளவு தடுமாற்றம் ஏற்படும் பொழுது, இங்கு கடலிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையை நம்மாலே அறிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையாக காணப்படும். ஏனென்றால் அவ்வளவு எளிதாக அந்த பெரிய சுழல் காற்றிலே தப்புவது என்பது அரிதான விஷயமாக இருக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு பெரிய பிரச்சனை அந்த மத்தியிலே ஏற்படுகிறது. அதன் மத்தியிலே பார்க்கும் பொழுது நாம் ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவர் தானே அழைத்தார், ஆண்டவர் தானே அவர்களோடு இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது பின்பு ஏன் இந்த பிரச்சனை என்று நாம் சிந்திக்க முடியும். ஆனால் ஆண்டவர் இருந்தாலும் சரி, ஆண்டவரோடு ஆண்டவரை அழைத்திருந்தாலும் அந்த நேரத்திலும் பெரிய சுழல் காற்று மோதி அந்த படகு கவிழத்தக்கதாக பிரச்சனை ஏற்படுகிறது. ஆண்டவரோடு உள்ள பயணத்திலே பிரச்சனை ஏற்படுவதாக காணப்படுகிறது. அன்பான தேவனுடைய ஜனமே, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவருடைய பாதைக்கு நேராக ஆண்டவர் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று, ஆண்டவருக்கு ஏற்றபடி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நம்மை வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கலாம். அர்ப்பணித்து ஆண்டவருக்காக செய்ய வேண்டும், வாழ வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிற சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக பிரச்சனைகள் ஏற்படலாம். நம்முடைய வாழ்க்கையில ஏன் இந்த பாதையை தெரிந்து கொண்டோம், எதற்காக இந்த பிரயாணத்தை நாம் மேற்கொண்டோம், நாம் அப்படியே இருந்திருக்கலாமே என்று கூட நாம் ஒருவேளை நாம் நினைத்திருக்கலாம். ஆனால் அதன் மத்தியிலும் கூட, அந்த பிரச்சனைகளின் மத்தியிலும் கூட என்ன சொல்லுகிறார் என்று பார்க்க வேதம் சொல்லுகிறது என்றால், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வேத வசனம் அடுத்த பகுதியில் சொல்லுகிறது, 38வது வசனத்தில் சொல்லுகிறது, கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையா இருந்தார் என்று சொல்லுகிறது. இந்த கப்பல் மோதுகிற சூழ்நிலை, பலவிதமான சுழல் காற்றின் மத்தியிலும் அந்த கப்பலிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். அன்பான தேவனுடைய ஜனமே, அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே கூட பார்க்கும் பொழுது, அவர் தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை துவங்குவதிலிருந்தே அப்போஸ்தலர் அந்த 9ஆம் அதிகாரத்திலே பார்த்தீர்களானால், என் நிமித்தமாக அவன் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதையும் நான் உனக்கு காட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளே கிடையாது, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளே வராது என்று யாராவது சொல்வார்கள் என்றால் அது அப்படி அல்லவே அல்ல.
பாடுகளின் மத்தியிலே நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை மேற்கொள்வதுதான் அது உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையாக காணப்படுகிறது. காரணம் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறான், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுத்த அந்த ஆண்டவர் இன்றைக்கும் மாறாதவராக நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறான். ஆகவே ஆண்டவர் அழைத்த இந்த பிரயாணத்திலே அன்றைக்கு சீஷர்களோடு எப்படி ஆண்டவர் இந்த பிரச்சனையின் மனதில் இருந்தாரோ, அதே போல இன்றைய நாளிலுமே நம் மத்தியிலே நம்முடைய பிரச்சனைகளுக்கு நடுவிலே ஆண்டவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். நாம் அதை முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு நெருங்கிய தொடர்பில் உள்ள ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு எப்பொழுதும் பேசுகிறவராக காணப்படுகிறான். அப்பொழுது அந்த மனிதர் ஒரு முறை கடற்கரையில நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது 2 கால் தடங்களை அவர் பார்க்கிறான். பார்க்கும் பொழுது திடீரென்று நல்ல ஒரு இடம், அந்த இடத்திலே சென்று கொண்டிருக்கும் பொழுது 2 கால் தடங்கள் தெரிகிறது. ஒன்று அந்த மனிதனுடைய கால் தடம், இன்னொன்று பார்க்கும் பொழுது அது ஆண்டவருடைய கால் தடமாக காணப்படுகிறது. இரண்டொருமாக பேசிக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரோடு நல்ல உறவு, அவன் பல விஷயங்களை ஆண்டவரோடு பகிர்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறான். அவனுக்கு மகிழ்ச்சி, ஆண்டவர் என்னோடு வந்து கொண்டிருக்கிறான் என்று. சற்று தொலைவில் சென்ற உடனே அங்கு பலவிதமான முட்கள் மற்றும் பீங்கான்கள் போன்ற காரியங்கள் கிடக்கிறது. அந்த இடத்துல வரும்பொழுது அவன் நடக்கிறான். நடக்கும் பொழுது குத்துகிறது. அருகில் இருக்கிற அந்த பீங்கான்கள் ஒரு சில பின்பகுதியில் திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு சில பீங்கான்களில் இருந்து, கண்ணாடி குப்பைகளில் இருந்து ரத்தங்கள் வடிகிறது. அவன் அந்த பாதையை கடந்து முடிக்கிறான். முடிந்தவுடனே அவன் நினைக்கிறான், இவ்வளவு நேரம் ஆண்டவர் என்னோடு கூட நடந்து வந்தீரே, ஆனால் இப்பொழுது என்னுடைய காலில் மாத்திரமே ரத்தம் வருகிறதாக இருக்கிறதே, பின்னாடி திரும்பி பார்க்கையில் ஒரே ஒரு கால்தடம் மாத்திரம் கிடக்கிறதே என்று ஆண்டவரிடத்திலே அவன் கேட்கிறான். அதற்கு அந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, இந்த இடத்திலே நடந்து வந்தது கால்தடம், பதிந்த கால்தடம் உன்னுடையது அல்ல, அது என்னுடைய கால்தடம். நான் உன்னை என்ன செய்தேன், இந்த பிரச்சனைகள் மத்தியிலே, இந்த கடினமான பாதையின் மத்தியிலே நான் உன்னை என்ன செய்தேன், சுமந்து வந்தேன், அது என்னுடைய கால்தடம் என்று கூறினாராம். அதற்கு பின்பதாக பார்க்கும் பொழுது 2 கால்தடங்கள் பதிந்ததை அவன் பார்த்து கொண்டான். அன்பான தேவ ஜனமே, பிரச்சனைகள் மத்தியிலே ஆண்டவர் எங்கே என்று அல்லாமல் அந்த பிரச்சனைகள் நடுவிலே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதை நாம் அறிந்து கொள்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ஆகவே இந்த பயணத்திலே முதலாவது காரியம் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறது, ஆண்டவரோடு உள்ள பயணத்திலே, ஆண்டவர் அழைத்த பயணத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் அல்ல என்று இல்லை. பிரச்சனைகள் நிச்சயமாக உண்டு. ஆனால் அது மத்தியிலும் சரி, ஆண்டவர் நம்மை நடத்தவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறான். அவருடைய பலத்தினாலே நம்மை தாங்க வல்லமையுள்ளவராக இருக்கிறான். ஆகவே நாம் அதை முதலிலே அறிந்து கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனைகளுக்கு நடுவிலே சீஷர்கள் என்ன காரியம் செய்தார்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். 38 பின்பகுதி இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் அவரை எழுப்பி, போதகரை, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்று சீஷர்கள் சொல்லுகிறார்கள். பிரச்சனைகள் வந்துவிட்டது. நாம் பார்த்தோம், பலவிதமான புயல் காற்று, சுழல் காற்று, அந்த படகை மூழ்கத்தக்கதான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே, அந்த பிரச்சனைகள் நடுவிலே இந்த சீஷர்கள் ஆண்டவரிடத்திலே சொன்ன காரியம் என்னவென்றால், நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லுகிறார்கள். அதாவது இந்த பிரச்சனை வந்துவிட்டவுடன் இந்த சீஷர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தேவனை விட்டு பிரிந்து சொல்லுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அன்பான தேவனுடைய ஜனமே, பிரச்சனை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை என்பது நிச்சயமாக காணப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. அந்த பிரச்சனை என்ன செய்யும் என்றால், ஒன்று தேவனிடத்திலே நெருங்கி வர உதவி செய்யும். இன்னொன்று என்ன செய்யும் என்றால், தேவனை விட்டு தூரம் போக அது காணப்படும். இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது சீஷர்கள் தேவனை விட்டு பிரிந்து சென்றதை நம்மாலே அறிந்து கொள்ள முடிகிறது. பிரச்சனை வந்தது நிமித்தமாக பிரிந்து சென்றவர்களாக காணப்படுகிறார்கள், பிரிந்து நின்றவர்களாக இருக்கிறார்கள். எப்படி பிரிந்து நின்றார்கள் என்று பார்த்தீர்களானால், பயணத்திற்கு அழைத்தது ஆண்டவர். தன்னுடைய படகுகளை வைத்து ஆண்டவரை அவர்கள் அழைத்து சொல்லுகிறார்கள். இங்கு பாடுகள் வந்தவுடன், பிரச்சனை வந்தவுடன் இவர்கள் பேசுகிற காரியம், ஆண்டவரை பார்த்து கேட்கிற காரியம் என்னவென்றால், நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்று ஆண்டவரை பிரித்து பார்ப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. அன்பான தேவன் ஜனமே, அந்த படகில் தான் ஆண்டவரும் இருக்கிறார்.
என்ன அலை வந்ததோ, என்ன காற்று வந்ததோ அது ஆண்டவருக்கும் வந்ததாக காணப்படுகிறது. ஒருவேளை அந்த கப்பலில், அந்த படகில் இருந்து அவர்கள் மூழ்கி இருந்தார்கள், கீழே விழுந்திருந்தார்கள் என்றால் இயேசுவும் என்ன செய்திருக்க வேண்டும்? நிச்சயமாக அவரும் கவிழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கூறின காரியம், நாங்கள் மடிந்து போகிறது, நாங்கள் அழிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்று ஆண்டவரையும் அவரையும் பிரித்து கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். ஆம் அன்பான தேவ ஜனமே, பிரச்சனை இந்த வேளையிலே அந்த சீஷர்களை பிரித்ததாக காணப்படுகிறது. ஆண்டவரையும் அந்த சீஷர்களையும் இந்த பிரச்சனை பிரித்ததை நம்மாலே பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை நிமித்தமாக நாம் என்ன செய்து விடக்கூடாது? எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரிடத்தில் எதையாவது கேட்டு நம்மையும் ஆண்டவரையும் பிரித்துக் கொள்கிறவர்களாக நாம் காணப்படக்கூடாது என்று ஆண்டவர் இந்த வேளையிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். மாறாக இந்த வேளையிலே மீண்டுமாக இந்த பிரச்சனை மத்தியிலே இவர்கள் செய்த இன்னொரு காரியம் என்ன என்று பார்த்தீர்களானால் பிரார்த்தனை என்று சொல்லப்படுகிறது. அது என்ன பிரார்த்தனை என்று பார்த்தீர்களானால் அந்த வசனத்தை இன்னொரு முறை வாசிக்கும் பொழுது நாம் இன்னொரு காரியத்தையும் அதே வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். அது என்னவென்றால், அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு விதத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவரோடு அவர்கள் பேசுகிறார்கள். ஆண்டவரோடு பேசுதல் என்பது எதை உணர்த்துகிறது என்றால் ஜெபத்தை அல்லது பிரார்த்தனையை குறிக்கிறது. ஆண்டவரோடு பிரார்த்தனை பண்ணுகிறார்கள். என்ன பிரார்த்தனை செய்கிறார்கள், என்ன ஆண்டவரோடு பேசுகிறார்கள் என்று பார்த்தீர்களானால் ஆண்டவரிடத்திலே ஆண்டவரை குற்றம் சாட்டுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஐயரே என்று சொல்லாமல் போதகரே என்று சொல்லி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்று ஆண்டவரை குற்றம் சாட்டும் வகையிலே ஆண்டவரோடு பேசினதை நம்மாலே பார்க்க முடிகிறது. ஆம் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் யார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அவர்களை சீஷர்களாக அழைக்கிறார். அவர்கள் முன்பதாகவே ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள். ஆனால் அப்படி பார்த்திருந்தும் ஆண்டவரை அவர்கள் சரியாக அறிந்து கொள்ளாததினாலே ஆண்டவரிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்று. ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய வல்லமையை அவர்கள் அறியாததினாலே ஆண்டவரை பார்த்து அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அதற்கு எல்லாவற்றிற்கும் காரணம் என்னவென்றால், அவர்களால் தாங்க முடியாத அளவுக்கு உள்ள அந்த பிரச்சனை தான் அவர்களுக்கு கண் முன்னதாக வந்ததை தவிர ஆண்டவருடைய பலன், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய மகத்துவம் அவருடைய கண்களுக்கு முன்பதாக வரவில்லை. ஆம் அன்பான தேவனுடைய ஜனமே, கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இந்த வேளையிலே நம்மிடத்திலே ஆண்டவர் கேட்கிறதுதான், பிரார்த்தனை என்ற பெயரிலே நாம் செய்கிற காரியங்கள் என்ன? நம்முடைய சூழ்நிலை நிமித்தமாக நாம் ஆண்டவரை குற்றப்படுத்தினோம் என்றால் நமக்கும் மார்த்தாளுக்கும் வித்தியாசம் இல்லை. அன்றைக்கு மார்த்தாளும் அந்த மரியாள் தேவனுடைய பாதத்திலே உட்கார்ந்திருக்கும் பொழுது, ஆண்டவரே, நான் ஒத்தையில இங்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே, அது உமக்கு கவலை இல்லையா என்று அன்றைக்கு மார்த்தாளும் ஆண்டவரை பார்த்து கேட்டால், அந்த சீஷர்களும் ஆண்டவரில் கேட்கிறார்கள், நாங்கள் மடிந்து போகிறோமே, எங்களுடைய வாழ்க்கையில இப்படி இருக்கிறதே, இந்த பிரச்சனைகள் எங்களோடு அனுமதித்திருக்கிறதே, நாங்கள் செத்துக் கொண்டிருக்கிறோமே, எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கண்ணீர் இருக்கிறதே, எங்களுடைய வாழ்க்கையில் குறைகள் இருக்கிறதே, உமக்கு அது கவலை இல்லையா என்று கேட்போம் என்றால் ஆண்டவரை நாம் குற்றப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம். பிரார்த்தனையின் வாளாக நாம் ஆண்டவரை குற்றப்படுத்துவர்களாக காணப்படக்கூடாது என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய ஜனமே, இதற்கு பதிலாக இந்த பிரச்சனையின் மத்தியிலே இந்த சீஷர்கள் தேவனிடத்திலிருந்து பிரிந்து போனதும் இன்னும் பிரார்த்தனை என்றும் வாயிலாக ஆண்டவரை குற்றப்படுத்தினதற்கும் காரணம் என்ன என்று பார்த்தீர்களானால், அடுத்த வசனத்திலே ஆண்டவர் இங்கு அழகாக அதற்கு விளக்கம் கொடுக்கிறான். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் எழுந்திருந்து காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். அதட்டி முடித்துவிட்டு அந்த சீஷர்களை குறித்து ஆண்டவர் பேசுகிற காரியம் என்னவென்று பார்த்தீர்களானால், வசனம் 40 சொல்லுகிறது, அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றான். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று கேட்கிறான். ஆம் அன்பான தேவனுடைய ஜனமே, அந்த பிரச்சனைகளின் மத்தியிலே ஆண்டவரை விட்டு பிரிந்ததற்கும் அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அவருடைய பிரார்த்தனையின் வாயிலாக ஆண்டவரை குற்றம் படுத்தினதற்கும் ஒரே ஒரு காரணம்தான், அவர்கள் தேவனை நம்பவில்லை. அதனால்தான் தேவனை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள அவருடைய சர்வ வல்லமையை அவர்கள் புரிந்து கொள்ளாமலும் அதை சரியாக அறிந்து கொள்ளாததினாலும் அவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்க தவறி போனார்கள். அவருடைய தவறை அந்த இடத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறான்.
ஆம் அன்பான தேவனுடைய ஜனமே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறவன் பதறான். நீதிமான் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படாதிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் அன்பான தேவன் ஜனமே, ஆண்டவரின் மீது நாம் பற்றுதலாக, ஆண்டவரின் மீது நாம் விசுவாசமாக இருந்தோம் என்றால் எந்த சூழ்நிலைகளை பார்த்தாலும் சரி, எந்த பிரச்சனைகளை பார்த்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலே பயம் இருக்காது. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறான், ஏன் பயப்பட்டீர்கள் என்று. அதைத்தான் ஆண்டவர் மறுபடியும் கேட்கிறான். பயத்திற்கு காரணம் தேவனை விசுவாசிக்காதது என்பதை இங்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறான். ஆம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், சூழ்நிலைகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? சூழ்நிலைகளை பார்த்து நாம் ஆண்டவரிடத்தை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறீர்களா? சூழ்நிலை நிமித்தமாக இனிமேல் ஆலயத்துக்கு சென்று என்ன பிரயோஜனம்? இனிமேல் தேவனிடத்தில் பேசி தேவனுடைய வார்த்தையை கேட்டு என்ன பிரயோஜனம்? இனிமேல் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் இன்னும் கவலையோடு ஆண்டவரை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருக்கு பிரிந்து இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், நீ ஏன் என்னை விசுவாசிக்கவில்லை என்று. ஆண்டவர் நமக்கு அழகாக சொல்லிக் கொடுத்திருக்கிறாரே, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று. ஆகவே அந்த ஆண்டவரை நாம் முழுவதுமாக விசுவாசித்து எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த விசுவாச வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவர் நிமித்தமாக நாம் முழு விசுவாசத்தையும் ஆண்டவர் மீது வைத்துவிட்டு நாம் வாழும் பொழுது, நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே பயம் இல்லாமல், ஒரு பதட்டம் இல்லாமல் தேவனுடைய சந்தோஷத்தை பெற்றவர்களாக நம்மாலே வாழ முடியும். ஆம் அன்பான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் அன்றைக்கு சீஷர்களை அழைத்து அவர்களோடு ஒரு பயணத்தை மேற்கொண்டார். அந்த பயணத்தின் வாயிலாக சீஷர்களுக்குள்ள அவிசுவாசத்தை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு போதித்தான். ஆனால் அந்த சீஷர்களோ ஆண்டவரை ஒழுங்காக அறிந்து கொள்ளவில்லை. கடைசி அந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே சீஷர்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள், அவர்கள் மீண்டும் பயந்து, அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். அந்த படகு பயணத்திலே சீஷர்களுக்கு ஒரு பிரச்சனையின் வாயிலாக விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க ஆண்டவர் விரும்பினார். ஆனால் அந்த சீஷர்களோ அதிலிருந்து ஆண்டவரையும் அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் தொடர்ந்து பயந்திருந்தார்கள். முதலிலே சூழ்நிலைகளை பார்த்து பயந்தார்கள். கடைசி வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரையே பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள். அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், நம்மையும் ஆண்டவர் நல்லதொரு பயணத்திற்கு நம்மை அழைத்திருக்கிறான். நல்லதொரு போராட்டம் போராடும்படியாக நம்மை அழைத்திருக்கிறான். இந்த பயணத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பயணத்திலே ஏதாவது பிரச்சனைகள், பாடுகள் வந்தது என்றால் அந்த பிரச்சனைகள் மத்தியிலே நாம் ஆண்டவரை விட்டு தூரம் சென்று விடாமல், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சங்கீதக்காரன் சொன்னதை போல, நம்முடைய உபத்திரவத்தின் வாயிலாக ஆண்டவரிடத்திலே இன்னும் அதிகமாக கிட்டி சென்று, ஆண்டவரே நீர் என்ன, நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்று நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவர் சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். என் மகன் இவ்வளவு பாடுகளின் மத்தியிலும் அவன் என்னிடத்தில் இவ்வளவு ஆசையோடு கிட்டி செல்கிறான் என்று ஆண்டவர் மிகுந்த சந்தோஷம் அடைகிறான். அது மாத்திரமல்ல, தன்னிடத்தில் பயந்தவர்களுக்கு, தன்னிடத்தில் கிட்டி செல்வர்களுக்கு ஆண்டவருடைய ரகசியத்தையும் வெளிப்படுத்துகிறான். அப்படி ரகசியத்தையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எந்த விதமான பயமோ, திகிலோ, நடுக்கமோ காணப்படாது. காரணம் என்னென்றால், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொன்னதுபடி நம்முடைய விசுவாசிக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையிலும் எதுவுமே அணுகாது. ஆகவே இந்த பயணத்திலே ஆண்டவரின் மீது விசுவாசம் உள்ளவர்களாக வாழ்வோம். எல்லா பயத்தையும் புறம்பே தள்ளுவோம். விசேஷமாக இந்த கொரோனா நிமித்தமாக நீங்கள் பயந்து கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இதுதான், மகனே மகளே திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன் நீதியின் வலது கரத்தினாலே தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார். ஆகவே அந்த ஆண்டவரை முழுவதுமாக விசுவாசியுங்கள். எப்பொழுதும் ஆண்டவரோடு இருக்கிறேன், இனியும் இருப்பேன் என்று ஆண்டவர் முழுவதுமாக விசுவாசித்து ஆண்டவருக்கு ஏற்ற கிரியை செய்வோம். இந்த பயணத்தை நம்முடைய வாழ்க்கையிலே எளிதான பயணமாக்கி கொண்டு அனுதினமும் ஆண்டவரோடு இணைந்திருப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் வாழ்வோம். கர்த்தர் தாமே இதற்கு உதவி செய்து நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் இப்பொழுது தொடர்ந்து கர்த்தரின் கை கூறவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி விசுவாசத்தை நாம் உறுதிப்படுத்துவதாக நாம் இந்த பாடலை பாடுவோம்.
கர்த்தரின் கை கூறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சூத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே, சூத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தான் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தான் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே நீ கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தான் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தான் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வான். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தான் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தான் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழன்றை காத்திருக்க, விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன் ஏகிடுவான். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தான் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தான் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கிருபையாக ஆண்டவரே நீர் கொடுத்த மகிழ்ச்சியான மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த இணையதள ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வழியாக ஆராதித்த அனைத்து குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. விசேஷமாக உங்களுடைய திருச்சபைக்காக குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த மேன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. கர்த்தாவே, ஆண்டவரை நிறுவனத்தோடும் சிறுவனத்தோடும் கண்ணீரோடும் அந்த போராட்டத்தோடும் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. குறிப்பாக எங்களுடைய கிராமத்தில் ஆண்டவரே பலவிதமான காய்ச்சல் வியாதியோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பரிபூரணமான சுகத்தையும் பலனையும் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியை உன்னிலிருந்து விலக்க வேண்டும் என்று சொன்ன தேவனப்பா, ஆண்டவரே பிள்ளைகளுக்கு எந்த வியாதிகளோ பலவீனங்களோ சோதனைகளோ அண்டாதபடி தேவனாகிய கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய செட்டைகளை மரவரை மறைத்து ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய பிரசன்னத்தை ஆண்டவர் நிறைவாய் ஊற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வல்லமையும் உங்களுடைய மகிமையும் பிரசன்னம் எல்லா குடும்பத்திலும் நிறைவாய் தங்கியிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வல்லமையின் செங்கோலை அனுப்புவார் என்ற வார்த்தையின்படியும் எல்லா குடும்பத்துக்கும் வல்லமையின் செங்கோலை அனுப்பி சத்துருக்கள் கொண்டு வருகின்ற பொல்லாத பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இந்த ஆண்டவரை விடுதலை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. விசேஷமாக ஆண்டவரே கொரோனா ஆண்டவரே வியாதி மூலமாக
ஆண்டவர் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கான ஜெபிக்கிறோம். கர்த்தர் பரிபூரண சுகத்தையும் நன்மையும் கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்திய தேசம் முழுவதும் கர்த்தாவே அநேக மக்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இழப்பிலே ஆண்டவர் தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. கண்ணீர்கள் கவலையோடு வேதனையோடு போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் சுவாமி, கர்த்ததாமே எல்லா வேதனைகள் துன்பங்கள் எல்லாவற்றும் கர்த்தரை மாற்ற வேண்டும் என ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே, நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தை ஆண்டவரே, பிள்ளைகளுடைய துக்கங்கள் எல்லாவற்றும் ஆண்டவரை சந்தோஷமாக மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறோம். அப்பா, அந்த தடுப்பு பணியில ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கான ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்ததாமே இந்த தொற்று பரவாதபடி கர்த்தாவே மக்களே தங்களை ஆண்டவரே அதுக்கு அந்த ஆயத்தப்படுத்திக் கொள்ள கர்த்த உதவி செய்ய வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறோம். அப்பா, மால் கூட வர வேண்டுமில்லை, எல்லா மாலை கூட எல்லாவற்றையும் நிரப்புகிற தேவன் தாமே ஒரு விசை இறங்கி அன்பு பிள்ளைகளை சுற்றிலும் வேலி அடைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். செட்டைகளை மறைகளை மறைத்துக் கொள்கிற தேவன் தாமே எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரை செட்டைகளை மறைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இப்பொழுது வீடு இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அனைத்து குடும்பத்து பிள்ளைகளும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. கன்னிமணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேண்டிய நன்மைகளை கர்த்தர் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னும் நாங்கள் மோடு கிட்டு சேரவும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்தமான கரத்தை எங்களை தருகிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்னைக்கும் தங்கியிருப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.